வணக்கம். நான் ஒரு இடத்துல சமீபத்தில் படித்து எனக்கு பிடிச்ச ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். அது கடைசி சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அதனாலேயே ரோஸை காப்பாற்றி ஜாக் வந்து இறந்துருப்பார். அதே போல தான் இந்த கதையும் கொஞ்சம் இருக்குது. ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்துட்ருக்காங்க. அப்போ கப்பல் கவிழும் அபாயம் ஒரு கட்டத்தில் நடக்குது. ஒரே ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு படகு அது பக்கத்தில் இருக்குது. மனைவியை பின்னாடி தள்ளிட்டு அந்த கணவன் மட்டும் அந்த படகுல தப்பி போறாரு. கவலும் கப்பல்ல அந்த நேரத்தில் இருந்தவாறு தப்பி செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமா ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இந்த கதையை ஒரு வகுப்புல சொல்லிட்டு மாணவர்கள் கிட்ட கேட்குறாங்க. எல்லா மாணவர்களும் பல வகையான பதிலை சொல்றாங்களாம். ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் கரெக்டான பதில் சொல்றாங்களாம். அது என்ன பதில் அப்படின்னா, நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரே ஒரு மாணவன் மட்டும் கரெக்டாக சொன்னானாம். அப்போ ஆசிரியர், எப்படிப்பா கரெக்டாக சொல்கிற, உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமான்னு கேட்டப்போ, இல்லை டீச்சர், எங்கள் அம்மாவும் சாவறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானாம். இது போல பலத்த மௌனத்துக்கு பிறகு ஆசிரியர் கதையை தொடர்றாங்க. தனியாளா அவங்களோட பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்திருக்கிறாரு. அவரோட மரணத்துக்கு பின்னாடி பல வருஷங்கள் கழிச்சு அந்த பெண் தன்னோட தந்தையின் டைரியை பார்க்க நேரிடுது. தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கிறது அப்போதான் அவளுக்கு தெரிய வருது. கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இந்த மாதிரி எழுதியிருந்தாங்களாம். உன்னோடு நானும் கடலில் அடியில் சங்கமிக்க வேண்டும். நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். நான் என்ன செய்ய? நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது. இந்த கதையை இதோட முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்க தெரியுமா? வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்மளை புரிஞ்சிக்க இயலாம போகலாம். அதனால நாம ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சிக்காமலோ யார் மேலேயும் முடிவுக்கு வந்துடக்கூடாது. முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, திமிரை விட உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த சிரிப்போடையே இந்த இனிய நாள் உங்களுக்கு தொடங்கட்டும்.